ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஸ்பெஷல் கேரக்டர்ஸை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத வித் ஹெல்ப் ஆஃப் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரிமூவ் ஸ்பெஷல்ன்றத கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன், ஒரு மெயின் மெத்தட் கொடுத்துக்கிறேன். ஸோ இது கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்ட்ரிங் வித் ஸ்பெஷல் கேரக்டர்ஸை நான் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங், ஸோ கொஞ்சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுத்துக்கிறேன் நான். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வித் நம்பர்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் லைக் மாட்லோ, டாலர் சிம்பிள், அண்ட் சிம்பிள் அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ எப்படி எதை யூஸ் பண்ண போகிறேன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ ஃபர்ஸ்டே நீங்கள் வந்துட்டு சப்போஸ் உங்கள் இன்டர்வியூவில் இந்த மாதிரி கேட்குறாங்க, ஹவு டு ரிமூவ் அ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் from a string use in Java, like that if they are asking now, simply you should what answer they are expecting is using regular expression we can remove the special characters. That answer if you give now it will be good. Instead of I will create a for loop and I will check each and every character from position 0, instead of that answer அந்த ஆன்சருக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு யூஸிங் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நம்ம வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இல்லை சர்டன் பேட்டர்ன்ஸை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணோன்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு பர்டிகுலர் பேட்டர்னை நம்ம சர்ச் பண்ணி கெட் பண்ணோம், இல்லை ஒரு பேட்டர்னை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணலாம் ஜாவாவில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் எடுத்துக்கோங்களேன். இமெயில்ன்றது ஃபஸ்ட்டு அந்த நேம் இருக்கும், அதுக்கப்புறம் @ சிம்பிள் வரும், அதுக்கப்புறம் டொமைன் நேம், அதுக்கப்புறம் உங்கள் டாட் ஆப்ரேட்டர் வரும், எக்ஸ்டென்ஷன். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கான்றது நம்ம இல்லை மொபைல் நம்பர் எடுத்துக்கோங்களேன். மொபைல் நம்பரில் ஒன்லி டிஜிட்ஸ் மட்டும் தான் அலவுடு, ஸோ நோ கேரக்டர்ஸ் அலவுட். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சர்டைன் பேட்டர்ன்ஸ் ஃபாலோ ஆகுறதுல எல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ணி இது பெனிஃபிட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ str டாட் அந்த நான் ரிமூவ் பண்ண வேண்டிய ஸ்ட்ரிங் டாட் கொடுத்தா நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆல்ன்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் ரீப்ளேஸ் ஆல். அதில் வந்து நமக்கு 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெகுலர் எக்ஸ்பிரஷன், அது ஸ்ட்ரிங்கில் தான் கொடுக்குறோம். அண்ட் தென் எந்த கண்டென்ட்டை வச்சு நம்ம அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஸ்பெஷல் கேரக்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்ட்ரிங்கை நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரிங்ன்றதுனால நம்ம டபுள் கோட்ஸில் கொடுக்குறோம் ஸ்ட்ரிங். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எப்போவுமே நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் தான் கொடுப்போம். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்மால் a to கேபிட்டல் a to z அண்ட் கேபிட்டல் A to கேபிட்டல் z அண்ட் 0 to 9. ஸோ இதெல்லாம் எனக்கு அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கணும். மற்ற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், நாட் சிம்பிள் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்படி ஆக்சுவலாக இப்படி கொடுத்தோன்னா நம்ம AZ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ இது தவிர்த்து எனக்கு மற்றதெல்லாம் ரிமூவ் ஆகணுன்றதுனால நான் இந்த இடத்துல நாட் ஆப்ரேட்டர் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அப்போது இது இப்போ சப்போஸ் இந்த ஸ்ட்ரிங்கில் இந்த A to Z கேரக்டர்ஸ்னா KJSHA இதெல்லாம் இக்னோர் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் அல்ஃபபெட்ஸில் வராது. ஸோ அதனால் இதெல்லாம் ரிமூவ் பண்ணாது, இதை மட்டும் ரிமூவ் பண்ணும். ஸோ அதுதான் இந்த நாட் சிம்பிளோட. இப்போ நம்ம நாட் கொடுக்காம கொடுத்துருந்தோம்னா இட் வில் ரிமூவ் A to இந்த இதுக்குள்ள கொடுத்துருக்கிற ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் அந்த ஸ்ட்ரிங்லேருந்து அதை ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதை தவிர்த்து எனக்கு ரிமூவ் பண்ணுன்றதுனால நாட் ஆப்ரேட்டர் கொடுக்குறேன். ஸோ எதால் ரீப்ளேஸ் பண்ணணும்னா சிம்பிளி எம்டின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, எம்டியா ஜஸ்ட் பிளாங்க் ஸ்பேஸ் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக பிளாங்காக
ரிமூவ் பண்ணிட்டா போதும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நான் என்ன பண்றேன், ஸோ இத வந்துட்டு ரிமூவ் பண்ண ஸ்ட்ரிங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா? அதுக்கு நான் ஒரு வேரியபிள் அதே எஸ்டிஆர்லயே நான் குடுத்துக்கிறேன். ஸோ அதுலேருந்து ஸ்ட்ரிங் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ரிமூவ் பண்ணி அதிலேயே ஸ்டோர் பண்ற மாரி. ஓகேங்களா? அந்த மாரி நான் அதனால அந்த வேரியபிளே ரீயூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். ஸோ எத நான் பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வேரியபிள். ஸோ இதுதான் வந்துட்டு ரிமூவிங். ஸோ இத எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துரலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இதில இருக்கிற கேஜே, எஸ்ஹெச்ஏ இந்த ஸ்பெல் கேரக்டர்ஸ் ஸ்பேஸும் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்பேஸும் ரிமூவ் ஆயிருக்கு. ஸ்பேஸ் பத்தி நம்ம இங்க எதுவுமே குடுக்காதனால ஸ்பேஸும் ரிமூவ் ஆயிட்டு, நமக்கு அதில இருக்கிற ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் மட்டும் நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஓகே. தேங்க் யூ.